முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். முதல்ல வந்து சினேகா ஆர்கானிக்ஸ் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ பற்றி பார்க்குறதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து ஜிஎம்பி கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்குது. அதனால தான் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இது வந்து சினேகா ஆர்கானிக்ஸ் ஜூலை 2022 இணைக்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுட்டு வர்றாங்க. இவர்களோட முக்கிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள்லேருந்து கழிவுகளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து வடிகட்டி அதை மறுசுழற்சி செஞ்சு மற்றும் வந்து சுத்திகரித்தல் போன்ற வேலைகளில் ஈடுபடுறாங்க. இவங்க வந்து இயற்கை சூழலுக்கு பாதுகாப்பான விஷயமாகவும் இருக்குது இவங்க நிறுவனம். மற்றபடி கழிவுகள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உயர்தர கரைப்பான்களை சந்தையில் விற்பனை செய்கிறாங்க. இது மூலமாக தான் இவங்களுக்கு ரெவின்யூ வருது. இந்த ப்ராசஸிங் ஃபுல்லாக வந்து இந்த கம்பெனியோட வேலையாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மார்ச் 2025 படி மொத்த வருவாய் வந்து 26.29 கோடியாக இருக்குது. வரிக்கு பிந்திய லாபம் 7.34 கோடி. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பங்கிற்கான வருமானம் 49.66% இருக்குது. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 50.38% இருக்குது. ஒரு நிறுவனம் தன்னுடைய பணத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துது என்பதை குறிக்கும் ஒரு முக்கியமான அளவீடு தான் இந்த ROCE. நிறுவனத்துடைய கடன் வந்து 4.62 இருக்குது, 62% இருக்குது. இந்த ஐபிஓ மூலம் கிடைக்கும் மூலதனத்தை வச்சு இந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்கிறாங்க.